அடுத்த டார்கெட் பத்திரப்பதிவுத்துறை. அம்பலமாகிறதா திமுக தில்லாலங்கடி? காய் நகர்த்தும் முதல்வர் விஜய். அண்மையில் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவ வேலு தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ரெய்டு நடத்தினர். சாலை அகலப்படுத்துதல் மற்றும் மேம்பாட்டு பணிகளுக்கான ஒப்பந்தங்களை வழங்குவதில் முறைகேடு நடந்ததாகவும், இதன் மூலம் 3.23 கோடி ரூபாய் வரை மோசடி செய்யப்பட்டதாகவும் அறப்போர் இயக்கம் அளித்த புகாரின் அடிப்படையில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி ரெய்டு மேற்கொண்டிருந்தது. இந்த சலசலப்புகள் குறைவதற்குள் ரெய்டு நடந்த அதே நாளில் மின்சாரத்துறை சார்பில் அமைச்சர் CTR நிர்மல்குமார் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் கடந்த திமுக ஆட்சியில் தனியாரிடமிருந்து மின்சாரம் கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடந்திருப்பதாகவும், இதன் மூலம் 58,000 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடந்திருப்பதாக சாட்டு வைக்கப்பட்டிருந்தது. மின்வாரியத்துறையில் வெளியாகியிருந்த வெள்ளை அறிக்கை தமிழக அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் அவசியம் எனில் பத்திரப்பதிவு துறையில் இருந்தும் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியிருக்கிறார். அமைச்சர் இதுகுறித்து கூறுகையில், பத்திரப்பதிவு துறையில் தேவைப்பட்டால் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். முகூர்த்த நாட்களில் பத்திரப்பதிவுத்துறை சர்வர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும். குறிப்பாக சந்தை மதிப்புக்கும் வழிகாட்டி மதிப்புக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைக்க குழு அமைக்கப்படும். இந்த துறை வெளிப்படைத்தன்மையுடன் இயங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறியிருக்கிறார். அமைச்சரின் இந்த பேச்சு அடுத்த ரெய்டுக்கு தாவேக அரசு ரெடியாகிறதா என்கிற கேள்வியை எழுப்பியதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். அடுத்த டார்கெட் பத்திரப்பதிவுத்துறை. அம்பலமாகிறதா திமுக தில்லாலங்கடி? காய் நகர்த்தும் முதல்வர் விஜய். அண்மையில் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவ வேலு தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ரெய்டு நடத்தினர். சாலை அகலப்படுத்துதல் மற்றும் மேம்பாட்டு பணிகளுக்கான ஒப்பந்தங்களை வழங்குவதில் முறைகேடு நடந்ததாகவும், இதன் மூலம் 3.23 கோடி ரூபாய் வரை மோசடி செய்யப்பட்டதாகவும் அறப்போர் இயக்கம் அளித்த புகாரின் அடிப்படையில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி ரெய்டு மேற்கொண்டிருந்தது. இந்த சலசலப்புகள் குறைவதற்குள் ரெய்டு நடந்த அதே நாளில் மின்சாரத்துறை சார்பில் அமைச்சர் CTR நிர்மல்குமார் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் கடந்த திமுக ஆட்சியில் தனியாரிடமிருந்து மின்சாரம் கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடந்திருப்பதாகவும், இதன் மூலம் 58,000 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடந்திருப்பதாக சாட்டு வைக்கப்பட்டிருந்தது. மின்வாரியத்துறையில் வெளியாகியிருந்த வெள்ளை அறிக்கை தமிழக அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் அவசியம் எனில் பத்திரப்பதிவு துறையில் இருந்தும் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியிருக்கிறார். அமைச்சர் இதுகுறித்து கூறுகையில், பத்திரப்பதிவு துறையில் தேவைப்பட்டால் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். முகூர்த்த நாட்களில் பத்திரப்பதிவுத்துறை சர்வர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும். குறிப்பாக சந்தை மதிப்புக்கும் வழிகாட்டி மதிப்புக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைக்க குழு அமைக்கப்படும். இந்த துறை வெளிப்படைத்தன்மையுடன் இயங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறியிருக்கிறார். அமைச்சரின் இந்த பேச்சு அடுத்த ரெய்டுக்கு தாவேக அரசு ரெடியாகிறதா என்கிற கேள்வியை எழுப்பியதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர்.